எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். ஒரு கதை கேட்போமா? வாருங்கள் செய்வோம் எலுமிச்சை சாறு. பள்ளி முடிந்த பிறகு நாங்கள் அரச மரத்தடியில் விளையாடுவோம். நொண்டி, ஒரு குடம் தண்ணி ஊத்தி, கண்ணாமூச்சி, பாண்டி, மேடு பள்ளம், கண்டுபிடி, 7 கற்கள் போன்றவை அவற்றில் சில. மரத்திற்கு பக்கத்தில்தான் ராஜு மாமாவின் தேநீர் கடை இருந்தது. வெயில் அதிகமாக இருக்கும்போது அவர் எங்களுக்காக ஒரு கூஜா நிறைய எலுமிச்சை சாறும் குவளைகளும் வைத்திருப்பார். இதை எங்கள் 8 பேருக்கும் எப்படி சரிசமமாய் பிரிப்பது? அமனின் சட்டை பையில் கயிறு ஒன்று இருந்தது. கூஜாவில் இருந்த பழச்சாறின் அளவிற்கு சரியாக நாங்கள் அந்த கயிற்றை வெட்டினோம். பின்னர் அந்த கயிற்றை 2ஆக மடித்தோம். மடித்ததை மீண்டும் 2 முறை மடித்தோம். இப்போது எங்களிடம் 8 சமமான பாகங்கள் இருந்தன. 8ஆக மடித்த கயிற்றை கூஜாவின் வெளிப்புறம் வைத்து 8 சமமான பிரிவுகளை நாங்கள் குறித்தோம். மனுவும் சாராவும் சேர்ந்து கூஜாவை தூக்கி பழச்சாறை குவளைகளில் கவனமாக ஊற்றிக் கொடுத்தார்கள். குடித்த பின்னர் எல்லோரும், இது ரொம்ப ருசியா இருக்கு மாமா, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமே என்றனர். ஓ, நீங்களே இதை செய்யலாமே, இதன் செய்முறைய அந்த பலகையில எழுதி போடுறேன் என்றார் ராஜு மாமா. எலுமிச்சை பழச்சாறு செய்முறை: 10ல் 1 பாகம் பிழிந்த எலுமிச்சை சாறு, 10ல் 2 பாகம் சர்க்கரை பாகு, 10ல் 7 பாகம் குளிர்ந்த நீர். இவை எல்லாவற்றையும் ஒரு கூஜாவில் ஊற்றவும், நன்றாக கலக்கி பரிமாறவும். நம்ம கிட்ட நீர், சர்க்கரை பாகு, அப்புறம் பிழிஞ்ச எலுமிச்சை சாறு இருக்கு. ஆனா நமக்கு இந்த பொருட்களை எல்லாம் 10 பகுதிகளாக அளக்க தெரியாதே. அப்பொழுது சூர்யா, நாம ஏற்கனவே 8 பிரிவுகளை குறிச்சு வச்சிருக்கோம்ல, அத்தோட இன்னும் 2 பிரிவுகளை குறிச்சு வச்சுட்டா நமக்கு 10 பிரிவுகள் கிடைச்சிடும் என்றான். அலோக் எலுமிச்சையை பிழிந்த சாறை கூஜாவின் முதல் குறி வரை ஊற்றினான். நான் 2 பகுதிகளுக்கு சர்க்கரை பாகை ஊற்றினேன். இப்பொழுது 3வது குறி வரைக்கும் கலவை வந்துவிட்டது. மனு குளிர்ந்த நீரை 10வது குறி வரை ஊற்றினான். பின்னர் ஒரு நீளமான கரண்டியால் கலக்கினோம். இப்போது எலுமிச்சை சாறு தயார். அதை 8 குவளைகளில் ஊற்றினோம். எங்களிடம் இன்னும் பழச்சாறு மிச்சம் இருந்தது. நாங்கள் அதை ராஜு மாமாவுக்காக ஒரு பெரிய குவளையில் ஊற்றினோம். சபாஷ் என்று பாராட்டினார் ராஜு மாமா. நான் இதுவரை குடிச்சதிலேயே இதுதான் மிகவும் ருசியான எலுமிச்சை சாறு. சூடான பக்கோடாவோட சாப்பிட்டா இன்னும் ருசியா இருக்கும் என்றார். ஹையா, மிக்க நன்றி மாமா என்று நாங்கள் மகிழ்ச்சியாக கூவினோம். உங்களுக்கும் எலுமிச்சை சாறு பிடிக்குமா? இந்த கதையில நம்ம கேட்டோம்ல, 10ல் 1 பங்கு, 10ல் 2 பங்கு அப்படின்னு. இததான் கணிதத்துல பின்னம் அப்படிங்கிற ஃப்ராக்ஷன்ஸ். தமிழ்ல நீங்க இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு பாருங்க. 1/4 பங்கு, பாதி பங்கு, 3/4 பங்கு, முழு பங்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? அப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட கேளுங்க. சரி சரி, இப்ப வேற என்ன பண்ணணும்? எலுமிச்சை சாறு தான். வீட்டுல எலுமிச்சம்பழம் இருந்தா அதை உங்க அப்பா அம்மாவோட துணையோட நறுக்கி சாறு பிழிஞ்சு அதுல கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க, சர்க்கரையோட. ரொம்ப 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 சுவையா இருக்கும். சுவையா இருக்கிறதோட சேர்த்து எலுமிச்சம்பழத்துல விட்டமின் சி அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதுக்கு அஸ்கார்பிக் அமிலம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இது நம்ம உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்கள் இருக்குல்ல, அதை அதிகரிச்சு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கும். விட்டமின் சி எதுலலாம் இருக்கு தெரியுமா? வெள்ளரிக்காய், நெல்லிக்காய், ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி போன்ற எல்லா சிட்ரஸ் வகை பழங்கள்ல, தக்காளி, கீரை வகையிலலாம் கூட விட்டமின் சி இருக்கு. விட்டமின் சி குறைபாடு இருந்தா தோல் வறண்டு போகும், பற்கள், ஈறுகள் பாதிக்கப்படும். தீவிரமான விட்டமின் சி குறைபாடு ஸ்கர்வி அப்படிங்கிற நோயை உண்டாக்கும். நீங்க தினமும் சாப்பிடுற சாப்பாட்டுல விட்டமின் சி சேருதான்னு கண்டிப்பா கவனிச்சுக்கோங்க. விட்டமின் சி உள்ள உணவுகளை நம்ம உண்ணும்போது ஜலதோஷம், காய்ச்சல்லாம் நமக்கு வரத நம்ம கொஞ்சம் தடுக்கலாம். ஏன்னா விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சரி சரி, இப்ப போய் எலுமிச்சை சாறு செஞ்சு குடிங்க. எனக்கும் கொஞ்சம் தரீங்களா? இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்களை நான் சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன்.
அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. வாருங்கள் செய்வோம் எலுமிச்சை சாறு. எழுதியவர் நந்தினி. தமிழில் ஷீபா. வெளியீடு பிரதம் புக்ஸ்.